ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் கடலை கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கேரளாவில் புட்டு இடியாப்பத்துக்கெலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த கடலை கறியை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நான் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பெரிய பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் உரித்து, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் விட்டுருங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். 6 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கிட்டு பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்துட்டு இதை சைடில் வச்சுட்டு நம்ம கடலை கறி செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைக்கறி கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கறிக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கொண்டக்கடலையே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கொதிச்சிருக்கிற அந்த கறியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கும், அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மி இருக்குது, அதனால் நான் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இடையில வேணால் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் கடலை கறி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.